வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். வாங்க சமைக்கலாம். இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான நாட்டு மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு கெண்டை மீன் தான் வாங்கியிருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு 4 to 5 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் நீள்வாக்கில் கீரி போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி பூண்டை இடித்து போட்டுக்கலாம். தேவையான அளவு வெந்தயம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக வடகம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பும் மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ வெங்காயம் வதங்கினதும் 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளியே போதுமானது. இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது கூடவே ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி விட்டுருங்க. குழம்பு நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருந்த மீனை சேர்த்து மூடி போட்டு மூடி விட்டுருங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நாட்டு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்தது கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.